பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, அவர் உன் காரியத்தை, உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு முன்னே, உங்கள் குடும்பத்திற்கு முன்னே, நான் என் தூதனை அனுப்ப போகிறேன். அந்த தூதன் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறபடியினால் உங்கள் காரியம், உங்கள் பிரயாணம் வாய்க்கப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமாய் வாய்க்கும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன காரியத்திற்காய் பிரயாணப்படுகிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்து யோசித்து ஜெபித்து முன்னே போகிறீர்களோ, அந்த காரியங்களில் கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு சப்போர்ட்டாய் அனுப்ப போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தனி ஆள் அல்ல. உங்க கூட கர்த்தர் தம்முடைய தூதனை வைத்திருக்கிறார். உதவியாக, ஒத்தாசையாக உங்கள் பிரயாணங்களில், நீங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அநேக நேரத்தில் நம்ம யோசிப்பது உண்டு, என் சார்பில் பேசுவதற்கு யார் இருக்கிறா, என் கூட இருக்கிறதுக்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் இல்லை, நீங்க யோசிக்காத, கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஓ பிரைஸ். வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாணத்தில் நான் என் தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். எலியேசர் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாய் கடந்து செல்கிறார். பெண் பார்க்கும்படியாய் கடந்து செல்கிற அந்த டைம்ல தான் ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்லுகிறார், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்புவார், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்று அவனுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி அனுப்பினார். எந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்லி எலியேசரை அனுப்பினாரோ அந்த காரியம் மெய்யாகவே வாய்த்தது. அவன் டைரக்டா நிறைய பொண்ணுகள்லாம் பார்க்க போல, டைரக்டா போனா, அங்க போனவனே ரெபேக்கால் இவன் என்ன மனசுல நினைச்சிட்டு போனானோ அதே காரியத்தை ரெபேக்கால் செய்தால் உடனே ஸ்தோத்திரம், அந்த பெண்ணை பேசி முடிச்சாச்சு, உடனே திருமண காரியம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் பின்பற்றுகிற கர்த்தர் உனக்கு முன்னாடி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படியாய் என் தூதனை அனுப்புவேன் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னார்ல, அந்த தூதன் முன்னாடி போனபடியினால அநேக பிரச்சனைகள் ரொம்ப சுமூகமா முடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். நீ தனியா இருக்க, நீ யோசிக்காத, நான் தனித்து விடப்பட்டு இருக்கேன்னு நினைக்காத, உன் கூட என் தூதனை அனுப்புவேன், உன் பிரயாணத்துல என் தூதனை அனுப்புவேன், உன் வேலைகள்ல என் தூதனை அனுப்புவேன், உன் பிள்ளைகளுக்கு முன்னே என் தூதனை அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? உங்க பிரயாணத்துல ஸ்தோத்திரம் தூதன் இருக்கிறபடியினால் உங்கள் பிரயாணம் வாய்க்கும், உங்கள் காரியம் கைகூடி வரும். எந்த இடத்திலும் சோர்வு வராது, எந்த இடத்திலும் பிரச்சனை வராது. காரணம், கர்த்தர் உங்க கூட தம்முடைய தூதனை அனுப்புகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி தேவ தூதர்கள் பாதுகாக்கிறார்கள். எலிசா தங்கியிருந்த வீட்டை சுற்றிலும் நிறைய போர் சேவர்கள் அவனை பிடிக்கும்படியாய் வந்தார்கள். ஆனால் அதை காட்டிலும் 1000 தேவ தூதர்களை கர்த்தர் பாதுகாப்பாய் வைத்திருந்தார். பீலையாம் போன
அந்த கழுதையில் அவன் போகும் பொழுது அதற்கு முன்னே உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருந்தான். யோசேப்பு, மரியாள் இவர்கள் எல்லாம் தேவதூதனால் பேசப்பட்டார்கள். சாஸ்திரிகள் தேவதூதன் வந்து பேசினான், மேய்ப்பர்கள் தேவதூதன் வந்து பேசினான். பைபிள்ல நிறைய இடங்கள்ல வாசிக்க முடியும் தூதன் தேவனுடைய ஊழியத்தை செய்ததை. இந்த வார்த்தையை கர்த்தர் ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க வீட்டுக்கு, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் பிரயாணத்துக்கு முன்னே நீங்கள் யோசிக்கிற, நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கு முன்னே கர்த்தர் தம்முடைய தூதனை முன்னே அனுப்ப போகிறார். இந்த தூதன் உங்களுக்கு முன்னே, உங்கள் கையின் பிரயாசத்திற்கு முன்னே கடந்து போகிறபடினால் நீங்கள் செய்கிற காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்க போகிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீகள் கல்லறையில் அடைக்கப்பட்டு இருக்கிற கல்ல நமக்காய் யார் புரட்டுவாய் அப்படின்னு சொன்ன அந்த டைம்ல பைபிள்ல வாசிக்கிறோம், வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். என் கூட பிரயாணத்தில் வர்ற தேவதூதன் எனக்கு முன்னாடி சத்துரு எத்தனை வாசல்களை அடைத்து வைத்திருந்தாலும், மந்திரவாதத்தின் வல்லமைகள் எத்தனை வாசல்களை அடைத்து வைத்திருந்தாலும், மனுஷிய சாபங்கள், பாரம்பரிய கட்டுகள் எனக்கு விரோதமாய், என் வாழ்க்கைக்கு விரோதமாய் எத்தனை பெரிய கல்லை வைத்து அடைத்து வைத்திருந்தாலும், நான் வழிபடுகிற கர்த்தர் எனக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்புகிறபடியினால் அந்த தூதன் அந்த தடைகளை, அந்த கல்லை புரட்டி தள்ளி எனக்கு ஜெயத்தை தருவான். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், நீங்கள் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க பிரயாணத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்ப போகிறார். உங்கள் காரியம் வாய்க்க போகிறது, உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீங்கள் தனியால் அல்ல, உங்க கூட கர்த்தர் தம்முடைய தூதனை முன்னே அனுப்ப போகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் சில காரியங்கள் உங்களுக்கு வாய்க்க போகிறது. சில ரெபேக்காலை பார்க்க போகிறீர்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கான சில ஆசீர்வாதங்கள், உங்கள் எதிர்காலத்துக்கான சில ஸ்தோத்திரம் நன்மைகளை கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். இந்த வார்த்தையை கடைசியாக நான் சொல்லுகிறேன். தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவரே, என் பிரயாணத்துக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்புவேன் என்று சொன்னீரே. யாரெல்லாம் செபிக்கிறார்களோ, எஸ் லோ, அவர்கள் பிரயாணத்திற்கு முன்னே, அவர்கள் கையின் பிரயாசத்திற்கு முன்னே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சில காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக, சில காரியங்கள் வாய்ப்பதாக என்று நான் செபிக்கிறேன். என் ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ தூதர்கள் என் ஜனங்களுக்கு ஊழியம் செய்வார்களாக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். தேவதூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்ய போகிறார்கள். உங்கள் காரியம் கைகூடி வரப்போகிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.